ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஸ் தான் வந்து பார்க்க போறோம். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. எனக்கு பிடிக்கலன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ஆப்ஸ் குட்னஸோட கண்டிஷனர். எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. இது நான் காசு கொடுத்தாங்களா, ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இது போட்டால் எனக்கு ஏதோ முடி கொட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. நிஜமாவே வந்து இது போட்டதுனால தான் கொட்டுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிஷனர் போடுறதுனால முடி கொட்டாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க டாக்டர்ஸ் கூட. பட் எனக்கு வந்து ஷாம்புவே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாப். நான் அகைன் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீனு, எல்ஐ ஷீல்டோட சன்ஸ்கிரீனு. என்னோட ஃபேவரட்டான சன்ஸ்கிரீனு. பட் வந்து இது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் லைட்டா போகணும் அப்படின்னா வந்து நான் இந்த ஜெல் டைப்ல போய்க்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்கு. பட் ஜெல்லுன்னு தான் போட்டிருக்காங்க. பட் சூப்பரா சன் ப்ரொடக்ஷன் கொடுக்குது. என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு ஹிட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பெல்லா விட்டாவோட பர்ஃப்யூமு. இதுல வந்து இந்த வேரியன்ட் மட்டும் எனக்கு பர்டிகுலரா பிடிக்கல. இந்த ஒரு கிளாம் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த வேரியன்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல. பட் வந்து இது ஃப்ளாப்பு. இதே இதுல வந்து காம்போல 2 பர்ஃப்யூம் இருந்துச்சுல, அதுல வந்து இது என்னோட ஃபேவரட், த டே டு மணி. இது ஆக்சுவலா வந்து 2 பாட்டில் காலி பண்ணிட்டேன். இது 3வது பாட்டில். இதே ஃபிளேவர்ல இன்னொரு ப்ராடக்ட்டும் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பெரிய ஹிட் ப்ராடக்ட், என்னோட ஃபேவரட்டான பர்ஃப்யூம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பிரிங்கராஜோட பேராஷூட் அட்வான்ஸ்ல பிரிங்கராஜ் ஹைபிஸ்கஸ் என்ரிச்ட் கோகனட் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் ஆயில் எனக்கு சுத்தமா பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஸ்மெல் அதிகமா இருக்கு. ஏதோ நிறைய கெமிக்கல் ஆட் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு கோகனட் ஆயில் மட்டும் வாங்கி அதில் நிறைய இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி நானே வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் கீழே டேக் பண்றேன். அந்த ஹேர் ஆயில் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ஜோவிஸோட ஹெர்பல் ஃபேஸ் வாஷ், ஆயில் பேலன்ஸ், pH 5.5 T3 paraben ஃப்ரீ. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கின்ல ஹார்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறதுனால அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. ஸோ இதையும் நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன். இதுவும் வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த செராவேயோட ஃபேஸ் வாஷ், ஹைட்ரேட்டிங் கிளென்சர் ஃபார் நார்மல் டு ட்ரை ஸ்கின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இது ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரியே ஃபீல் ஆகல. ஒரு மாதிரி ஆயிலியாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால இதையும் நான் கண்டிப்பா அகைன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இதுவும் ஃப்ளாப். இந்த ஃபிட்மியோட காம்பாக்ட் பவுடர், இது நான் ஆல்ரெடி வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து தீரப்போகுது. இன்னும் ஒரு 10 days அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோட ஃபேவரட்டான காம்பாக்ட் பவுடரு. நிறைய ஆயில் வந்து எதுவுமே செக்ரிகேட் பண்ணலை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹிட் ப்ராடக்ட். இந்த பியர்ஸோட ஃபேஸ் வாஷ், இது வந்து இவ்வளோ பெரிய டப்பா 250 சம்திங்க்கு வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நதிர போகுது. இது இவ்வளோ பெரிய டப்பாவை வந்து கேரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த பாட்டில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ப்ராடக்ட் ஓவர். இன்னும் இவ்வளோதான் இருக்கு. நல்ல ஒரு டீசென்டான பாடி வாஷ். இந்த அமௌண்ட்டுக்கு இது அவ்வளோதான். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.